சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் வெறிநாய் கடித்து காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேவக்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் இருசக்கர வாகனம் மற்றும் நடந்து சென்றவர்களை வெறிநாய் ஒன்று தொடர்ச்சியாக காலில் கடித்துவிட்டு தப்பி ஓடியது. இதில் 8 பேர் காயமடைந்த நிலையில் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த ஒதுக்கப்பட்ட நிதியை திறனற்ற திமுக அரசு முறையாக பயன்படுத்தியிருந்தால் நாங்கள் இப்படி வெறிநாய்க்கடி வாங்கியிருக்க மாட்டோம் என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனையுடன் புலம்பி தள்ளினர். சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட மூவேந்தர் நகர் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த சாலை திருநீர்மலை, சங்கர் நகர், அனகாபுத்தூர் ஆகிய வழிகளை இணைக்கும் மிக முக்கிய சாலையாகும். சாலை முழுவதுமாக குண்டும் குழியுமாக பள்ளங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் விபத்துகளில் சிக்குவதாகவும் புழுதி கிளம்பி அவதிக்குள்ளாவதாகவும் குற்றம் சாட்டினர். விடிய அரசு நகராட்சி நிர்வாகம் சாலையை சீர் செய்து தர பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாராததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மூங்கிலேரி கிராமத்தில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை. மேலும் 6 மாதத்திற்கு மேலாக கழிவுநீர் கால்வாய்கள் தூர்வாராததால் கொசு தொல்லை அதிகரித்து சுகாதாரம் சீர்கெட்டு தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது. மக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உள்ளாட்சியில் நல்லாட்சி தருவோம் என ஆட்சிக்கு வந்த விடியா மாடல் அரசு மக்களை அவதிக்குள்ளாக்குவதாக குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை அருகே தீயசக்தி திமுகவின் முறைகேடுகளை வெளிப்படுத்தியவர் கொடூரமாக தாக்கப்பட்டார். செங்கம் போளூர் 4 வழிச்சாலை விரிவாக்க பணி நடைபெறும் நிலையில் அப்பகுதியில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய நிழற்குடை அமைப்பதற்கான பூமி பூஜையை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் நடத்தினார். இதை அறிந்த கடலாடியைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பவர் சாலை விரிவாக்கத்தின் போது அந்த நிழற்குடை அகற்றப்படும் நிலையையும் மக்கள் வரிப்பணம் வீணாகும் அவலத்தையும் பொதுவெளியில் எடுத்துரைத்தார். இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் ஜெகநாதனை கொடூரமாக தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட பிரதிநிதி NS முருகையன் தூண்டுதல் பேர்ல செங்கசூளை தொழிலதிபர் பச்சைப்பன் அவர் காலை 8 மணிக்கு என்னை பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது பொதுமக்கள் முன்னாடி தாக்குனாருங்க ஐயா. எனக்கு தற்சமயம் மாறு வலிக்குது, தலை வலிக்குது, 8 வச்சு நான் இடுப்பு வலிக்குதுனால அவசர பிரிவுல 108 வாகனம் மூலியமா திருவண்ணாமலை GHக்கு அவசர பிரிவுக்காக சேர்ந்துக்கிறோம் ஐயா. தென்பண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 16 கோடி ரூபாய் ஆத்தால் அடிச்சுன்னு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த மக்களோட வரிப்பணம் 18 லட்ச ரூபாய் வீணாக கூடாது தான் என்னோட எண்ணம். இவங்களை குண்டர்களை வச்சு என்னை தாக்குறாங்க.